போட்டி தேர்வு மாணவ அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸை கண்டு பயந்துட்டு இருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட வேண்டியதுன்னா பேப்பர் படிக்கணும்னு சொல்லுவாங்க. பேப்பர் படிக்கும்போது நமக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, பேப்பர்லேயுமே டைம் எல்லாம் போகிற மாதிரி இருக்கும். அதாவது எந்த நியூஸை படிக்கணும், எந்த நியூஸை படிக்கக்கூடாதுன்றது. இப்போ பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அந்த நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் நியூஸாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிக்கரிங் நியூஸ், ஒரு செய்தி தொடர்ந்து பேப்பரில் வந்துகிட்டே இருக்கும். அதை ஒரு தடவை படிச்சுட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அப்போ எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ நம்ம எதெல்லாம் படிக்கணுங்கிறது முக்கியம். அதுக்கு தான் நம்ம மாதமாக போன மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் போட்டோம். இந்த மாதமும் போட்டிருக்கோம். அதோட பிடிஎஃப் வந்து கீழே அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன படிக்கணுங்கிறது பார்க்கணும். அதான் முக்கியம். ஏன்னா கொஞ்சம் டிலே ஆகிட்டு இந்த நம்ம அடுத்த மாதம் ஸ்டார்டிங்லேயே போட்டு விட்டுருந்தேன். இப்போ நம்ம வந்து டிசம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்க்குறோம். இல்லை நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த அப்பாயின்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, நேஷ்னல் அப்பாயின்மெண்ட் என்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட் என்ன இருக்குது. நேஷ்னல் அப்பாயின்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது, நமக்கு ரிசர்வ் வங்க கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. நேஷ்னல் அப்பாயின்மெண்ட், இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது யார் பண்ணுறா, அந்த போஸ்ட் எத்தனை பீரியட்னு பார்க்குறோம். இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட், இப்போ வந்து யுனைடெட் நேஷனல் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, வேர்ல்டு பேங்க் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, ஐஎம்எஃப் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இல்லை அந்த அப்பாயின்மெண்ட்டில் நம்ம எடுத்து பார்க்குறோம். அப்புறம் நியூஸ் சொல்லி பார்க்குறோம். நியூஸ் பார்க்கும்போது அதுலேயும் அதே மாதிரி நேஷ்னல் நியூஸ். இப்போ வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து அமல்படுத்தியிருக்காங்க. அப்போ அது நேஷ்னல் நியூஸ். அதுமாதிரி இன்டர்நேஷ்னல் நியூஸ். ஏன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் நியூஸ்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்னா, இப்போ இஸ்ரேல் கமாஸ் வந்து போர் நிறுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் வாரும் போர் நிறுத்தம் பண்ணணுங்காங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து என்னதாக இருக்குன்னா பிரசிடென்ட் ஆகிருக்காரு. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் நியூஸ் படிக்கிறோம். அதோடு சேர்த்து டிசாஸ்டரையும் படிச்சிடணும். எங்கேயாட்டு இப்போ கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபயராக இருக்குது. அதுமாதிரி எர்த்குவைக் வரும், வல்கானிக் எரப்ஷன் வரும், அதையும் படிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் நியூஸ் படிச்சுட்டு ஸ்டேட்டு நேஷ்னல் நியூஸ்னால் இதே நேஷ்னல்னால் நேஷ்னல் லெவலில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்கிற மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் சொல்லும்போது நம்ம யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடை நம்ம கொண்டு வரோம். இது வந்து நியூஸ், இந்த மாதிரி நியூஸ் கலெக்ட் பண்ணி படிக்கணும். சில நேரம்லாம் பேப்பரில் ஒன்றுமே இருக்குது. இன்றைக்கெல்லாம் பேப்பரில் நியூஸ் அவ்வளோ கிடையாது. அப்போ சில நேரம் நமக்கு நியூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கணும்னா ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அதை பார்க்குறோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்போர்ட்ஸு, வேர்ல்டு கப் இருக்கும். வேர்ல்டு கப் என்னென்ன வேர்ல்டு கப் நடக்குது, ஒலிம்பிக் பார்க்குறோம். ஏன்னா அப்போது பார்த்திங்கன்னா அந்த இப்போ கிராண்ட் ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆஸ்திரேலியா ஓப்பன் 4 கிராண்ட் ஸ்லாம் இருக்கும். ஆஸ்திரேலியா கிராண்ட் ஸ்லாம் மென் யார் வின் பண்ணால், உமன்ஸ் யார் வின் பண்ணால், மிக்சிங் யார் வின் பண்ணுறாங்க பார்க்குறோம். அடுத்து ஃப்ரெஞ்சு ஓப்பன் நடக்கும். அடுத்து விம்பிள்டன் ஓப்பன் நடக்கும், யூஎஸ் ஓப்பன், 4 கிராண்ட் ஸ்லாம். இந்த கிராண்ட் ஸ்லாம் வந்து பேங்க் எக்ஸாமு கொஞ்சம் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸு, ஏன்னா நேஷ்னல்லேயும் நிறைய கேம் நடந்துகிட்டே இருக்கும். ரஞ்சித் கப் நடக்கும். அந்த நேஷ்னல் கேம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட், இன்டர்நேஷ்னல் கேம்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் இப்போ கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் கேட்டிங்கன்னா, புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ். ஏன்னா புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் முக்கியமான புக்கு எழுதுவாங்க. சசி தரூர்லாம் சில நேரம் புக் எழுதுவார். அதெல்லாம் முக்கியமான புக்காக இருக்கும். முக்கியமான ஒரு சல்மான் ருஷ்டி எழுதின புக்காக எல்லாம் இஷ்யூவான புக்காக இருக்கும். அந்த புக்கு படிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா இண்டெக்ஸு, ரேங்கிங். இந்தியா வந்து பாவர்ட்டியில் எத்தனாவது ரேங்கிங்கில் இருக்குது, ஏன்னா பாவர்ட்டி, பிறகு பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டியில் எத்தனை ரேங்கில் இருக்காங்க, இண்டெக்ஸு, அந்த மாதிரி இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரேட்டு, இந்த மாதிரி இண்டெக்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. இது போக நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, மிலிட்ரி எக்ஸசைஸ்னு என்னென்னா, நமக்கு வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா மிலிட்ரி எக்ஸசைஸ்னால் ஒரு நாடு இன்னொரு நாடு, இப்போ சைனாக்கு அகெயின்ஸ்டாக பார்த்திங்கன்னா குவாட்னு ஒரு அமைப்பு இருக்கும். குவாட்னா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், யூஎஸ் 3 பார்த்தீங்கன்னா மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மிலிட்ரி எக்ஸசைஸ் நிறைய பண்ணுவாங்க. அந்த எக்ஸசைஸ் யார் பண்ணுறா, எந்த இடத்துல பண்ணுறாங்க, யாரெல்லாம் கூட்டணியாக பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடியது. பிறகு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்குன்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஆர்ஓ என்னென்ன பண்ணுறாங்க, டிஆர்டிஓ என்னெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ ஐஎஸ்ஆர்ஓங்கிறது ராக்கெட் லான்ச்சிங், டிஆர்டிஓங்கிறது டிஃபென்ஸ் இந்தியா லெவலில். வேர்ல்டு லெவலில் நாசா என்ன பண்ணுறாங்க, ஜப்பான் என்ன பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிடணும். சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. பிறகு ஸ்கீம், கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு ஸ்கீம் போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா பெண்களுக்காண்டி பார்த்திங்கன்னா எல்ஐசியில் ஒரு ஸ்கீம் போட்டாங்க. அந்தமாதிரி ஸ்கீம்ஸ் நிறையா இருக்கும். பிறகு பார்த்திங்கன்னா அவார்ட்ஸ் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் அவார்டு, நேஷ்னல் அவார்டு படிக்கணும். இன்டர்நேஷ்னல் அவார்டு, ப்ரைஸு, நோபல் ப்ரைஸு, முக்கியமான இந்த நமக்கு ஆஸ்காரு, இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் முக்கியமானதை படிக்கும். நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டிலே பார்த்திங்கன்னா பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ முக்கியமான அவார்டு.
ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம எடுத்து அவார்ட்ஸ் எல்லாம் படிக்கிறோம். பட் கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் அறிமுகப்படுத்துவாங்க, போர்ட்டல் கொண்டு வருவாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் எக்கனாமிக் நியூஸ் படிக்கிறோம். எக்கனாமிக் நியூஸ் படிக்கும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னெல்லாம் பண்ணுறான் அதை அப்படியே அந்த வெப்சைட் ஒரு பார்த்துட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறோம். செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் என்னெல்லாம் பண்ணுறாங்க ஃபுல்லாக படிக்கிறோம். அப்புறம் ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்னெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் பிஎஃப்ஆர்டிஏ ப்ராவிடன்ட் ஃபண்டு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஏன்னா அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான பார்த்திங்கன்னா சமிட் மாநாடு நடக்கும். G20 மாநாடு எங்கே நடக்குது, ஏன்னா வேறு என்விரான்மெண்ட் மாநாடு நடக்கும். COP29 நடந்துச்சு, COP16 அதெல்லாம் நடக்கும். கான்ஃபரன்ஸ் நடக்கும், கன்வென்ஷன் நடக்கும். கன்வென்ஷன் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா ரெகுலராக நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா கான்ஃபரன்ஸாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். கன்வென்ஷனாக ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். அப்போ இதை படிக்கும்போது நமக்கு எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுங்கிறது தெரியும். அதில் நம்ம ஒவ்வொரு நியூஸாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் நியூஸ் பார்ப்போம். ஸ்டேட் நியூஸ்னால் இந்தியா லெவலில் ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய நியூஸ். ஏன்னா அப்போ வந்து நமக்கு தெரியும், நமக்கு நேஷ்னல் அனிமல் பார்த்திங்கன்னா டைகர் இருக்குது, பறவை பார்த்திங்கன்னா பீகாக் இருக்குது. அதுமாதிரி தண்ணியில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ், ஏன்னா அக்வா அனிமல்ஸ் நேஷ்னல் அனிமல்ஸ் என்ன கேட்டிங்கன்னா இதுதான் கங்கை ரிவரில் உள்ள டால்ஃபின். அந்த டால்ஃபின் வந்து இப்போ என்னென்னா கங்கை டால்ஃபின் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் அதை கன்சர்வ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு பார்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு ஃபுல்லி அடாப்ட் ஜெம் அப்படிம்பாங்க. கவர்மெண்ட் மார்க்கெட்டபுள் அப்படிம்பாங்க. கவர்மெண்ட் மார்க்கெட்டபுள்ங்கிறது ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டே அந்த பர்ச்சேசிங் எல்லாமே கன்சூமருக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இது எதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அதான் எஃபிஷியன்சியாக இருக்கணும், அதாவது எந்தவித இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வேரியஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு ஆர்கனைசேஷன் பப்ளிக் செக்டரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே எல்லாம் பண்ணுறதுக்காண்டி இந்த ஜெம்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, கவர்மெண்ட் மார்க்கெட்னு. அதாவது டிரான்ஸ்பரண்டாக இருக்குது தான் அதோட முக்கியமான நோக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்பாங்க என்விரான்மெண்ட் பார்க்க முடியும். ஓம் கரைஸ்வர் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் எங்கேன்னு தான் கேட்பாங்க இதில். அப்போ எங்கன்னா மத்திய பிரதேசில் இனாகரேட் பண்ணியிருக்காங்க, காண்ட்வா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜியாலஜி மியூசியம். இப்போ ஜியாலஜி மியூசியம் வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க எங்கேருந்து, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த இடம் தான் பார்த்தோம், குவாலியர் மத்திய பிரதேசம். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் படிக்கும்போது ஒரு நேஷனல் நியூஸாக இருக்கட்டும் இன்டர்நேஷனல் இருக்கட்டும் மேப் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் தான், ஸ்டேட் லெவலில் முக்கியமான கொஸ்டின். நமக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு 3 ஆக்ட் பிரிட்டிஷ் டைமில் கொண்டு வந்தாங்க. இந்த 3 ஆக்ட்டும் எடுத்துகிட்டு இப்போ புதுசாக ஆக்ட் இப்போ உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஜூலை 1, 2024 அது செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அதை ஃபுல்லி அடாப்ட் பண்ண முதல் மாநிலம் எதுன்னு கேட்காங்க, சண்டிகார். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். இப்போ சண்டிகாரில் அதை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் பாரதிய நியாய சன்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்கீதா, பாரதிய சாக்சியா அதிநயம் அப்படின்னு 3 ஆக்ட். அந்த 3 ஆக்டை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் ஜஸ்டிஸ் கோடு, இந்தியன் சிவில் டிஃபென்ஸ் கோடு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆக்டை இந்த மாதிரி கொஸ்டினில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஃபஸ்ட்டு சோலார் பார்டர் வில்லேஜ். அப்போ இந்தியாவுடைய பார்டர், அப்போ இந்தியான்னு எடுத்துன்னா இதுதான் இந்தியாவுடைய பார்டர். குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டரில் ஒரு வில்லேஜில் 100% சோலார் ஆக்கியிருக்காங்க. என்ன வில்லேஜ்னு கேட்டிங்கன்னா மசாலி வில்லேஜ், குஜராத். அடுத்தது இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு யோகா பாலிசி இது எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்தாங்கன்னா உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்காங்க. உத்தரகாண்டில் தான் இந்த டெடிகேட்டட் யோகா பாலிசி அப்படின்னு சொல்லி முதல்ல யோகா பாலிசியை வந்து பாலிசியாக கொண்டு வந்தது எங்கன்னா உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டருக்கு அதுக்கும் டெடிகேட்டட் பாலிசி கொண்டு வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா குஜராத்தில் கொண்டு வந்தாங்க. இது போன தடவை ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல் யோகா டே, இது எல்லாருக்குமே தெரியும், ஜூன் 21. இதனுடைய தீம் என்னன்னு பார்த்துக்கிறோம், யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் தான்சென் சம்மன். தான்சென்னா ஒரு மியூசிக். இப்போ மியூசிக்கில் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அவார்டு யாருக்குன்னா ஸ்வாபவன் சௌத்ரி, கொல்கத்தாவில் அவர் கொடுக்குறாங்க. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தபலா வாசிக்கக்கூடிய ஒரு கிளாசிக்கல் இது. அவருடைய 100வது தான்சென் மியூசிக் ஃபெஸ்டிவலில் குவாலியர் வச்சு நடந்துச்சு. இப்போ நார்மலாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது எங்கே நடந்துச்சு, ஏன்னா யார் ஏதாட்டு வாங்குகிறாங்க, அப்புறம் அதை மட்டும் பார்த்துக்குறோம். 2 தான் மெயினான இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் டெஸ்டினேஷன் ஃபார் ஹெரிடேஜ் டூரிசம் பை யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ் பண்ண மறுநாள் கூட ஒரு பக்கம் விளம்பரத்துக்கு மம்தா பானர்ஜி போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த ஹெரிடேஜில் பார்த்தீங்கன்னா டாப் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ராஜ்மார்கா சாதி, ஏன்னா சதி
அப்படின்னு சொல்லி நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னா சேஃப்டி ஹைவேயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட். ஆக்சுவலாக இந்த கொரோனா டைமில் எண்ணிக்கை இறப்புகள் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இப்போ வந்து ஆக்சிடென்ட் எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்க. அதை வந்து சேஃப்டிக்காண்டி இந்த ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவ்வளோ நேரம் பார்த்தது நேஷ்னல் லெவலில் பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்குறோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 105 கண்ட்ரி டு ஜாயின் இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ். இந்த இன்டர்நேஷ்னல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட் சம்மந்தம் இருக்கும்போது இந்தியாவில் எந்த ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்காது இந்த என்விரான்மெண்ட் சம்மந்தமாக. ஆனால் என்விரான்மெண்ட்டுக்கு அதிகமாக குரல் கொடுத்தது யாருன்னா இந்தியா தான் கொடுத்தாங்க. அப்போ இந்தியாவில் இருக்காது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த இதுதான் சோலார் சம்மந்தமாக இருக்கக்கூடியது. ஏன்னா இந்தியாவில் தான் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குருகிராம் ஹரியானாவில் இருக்குது. குருகிராம் ஹரியானாவில் இருக்குது. இந்த பிரசிடென்ட் வந்து இந்தியா தான். இப்போ டைரக்டர் ஜெனரல் யாருன்னா ஆசிஸ் கண்ணா. இப்போ 105 கண்ட்ரியாக என்ன வந்திருக்குன்னா மால்டோவா வந்து உள்ளே வந்திருக்கு. மால்டோவா. நெக்ஸ்ட்டு இது வந்து சவுத் கொரியா பிரசிடென்ட் வந்து யூன் சுக் யால். இவர் வந்து என்ன சொன்னால் ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டு திரும்ப உடனே வாபஸ் வாங்கினார். ஏன்னா அவசர நிலை டிக்ளேர் பண்ணிட்டு பரவாயில்ல அவர் மேலே பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவருக்கு வந்து தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிரபலமான ஒரு பர்சனாலிட்டியாக மாறினார். அடுத்து 12th மெம்பர் ஆஃப் த டிரான்ஸ் பசிபிக் ட்ரேட் அக்ரிமெண்ட். இது 12th மெம்பர்னு சொல்லிட்டு இதில் பசிபிக் சேர்ந்துருக்காங்க. யாருன்னு சேர்ந்துருக்காங்கன்னா யூகே சேர்ந்துருக்காங்க. இந்தியா இதில் மெம்பர் கிடையாது. ஏன்னா பசிபிக்கில் நம்ம கிடையாது. பசிபிக் ஓஷன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஓஷன் வந்து இந்தியன் ஓஷன் தான். அதாவது மேப்பாக உட்காந்து படிங்கன்னு சொல்கிறது. அடுத்து பெர்சன் ஆஃப் த இயர் 2024 பார்த்தீங்கன்னா டைம் மேகசினில் ட்ரம்ப். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டே பார்த்தீங்கன்னா ட்ரம்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜனவரி 20 இப்போ தான் பதவி ஏற்றார். பதவி ஏற்றவொன்னே நிறைய சொல்லிட்டார். ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து நான் வெளியே போகிறேங்காரு. பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து நான் வெளியே போகிறேன் அப்படிங்காரு. ஏன்னா அந்த சதன் அமெரிக்கா யூஎஸ்டைய சதன் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டார். எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காரு. மெக்சிகோவில் உள்ளவங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காரு. நிறையா அதாவது அங்கே பிறந்தவங்களுக்கு அவர் டெட்லைன் கொடுக்காரு. February 20க்கு முன்னுக்கூட்டி பிறந்தா ஓகே, அதுக்கப்புறம் பிறந்தால் அவங்களுக்கு வந்து என்ன கிடையாது, சிட்டிசன் கிடையாது அப்படிங்காரு. அப்போ நிறைய டிக்ளேர் பண்ணும்போது இன்றைக்கி வேர்ல்டே பார்த்தீங்கன்னா இவரை பற்றி தான் இது பேசிகிட்டு இருக்காங்க. அவர் டிக்ளேர் பண்ணது 20ஆம் தேதி பதவி ஏற்றிருக்காரு. 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பீஸ் உடன்படிக்கை வந்திருக்கு. அப்புறம் வேர்ல்டுலேயே எக்கனாமிக் லெவலில் இருக்கட்டும், ட்ரேட் லெவலில் இருக்கட்டும், பவர்ஃபுல் லெவலில் இருக்கட்டும் ட்ரம்ப் தான். அப்போ அவர் வந்து இன்றைக்கி 57வது பிரசிடென்ட் ஆகிருக்கார் 78 வயசில். அப்போ இன்றைக்கி வந்து அதை தான் பர்சன் ஆஃப் த இயர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா ஆசியாவோட ஃபஸ்ட்டு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ஆன் டால் லேக். இந்த டால் லேக் எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீநகரில் இருக்குது. ஸ்ரீநகரில் அந்த நிறைய இந்த சிக்காரா அப்படிம்பாங்க அந்த போட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த போட்டை தான் நமக்கு என்ன சொன்னால் சிக்காரா அப்படிம்பாங்க. இப்போ ஸ்ரீநகர் இங்கே போனாவே எல்லாருமே ஒன் டே ப்ரோக்ராம் வந்து இங்கே விட்ருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட். ஆக்சுவலாக ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னா என்னென்னா, ஆக்சுவலாக நீங்கள் போகும்போதே போட்டில் போயிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் வந்து டீ விற்பாங்க, கேமராமேன் வருவான், பூ விற்பாங்க. ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இது ஒன்று தான். இப்போ இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போகும்போது அங்கே பேரம் பேசுவாங்க. 2000 தாங்க 3000 தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நமக்கு பேரம் பேசுகிறதுக்கு தான் நிறைய இது கொண்டு வந்தாங்க, நிறைய கால் டாக்ஸி இது கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் அதுக்கு வந்து ஊப்பர் வந்து என்னதுன்னா அந்த இதில் கால் டாக்ஸி நம்ம இது பண்ணுற மாதிரி ஊப்பரில் புக் பண்ணி போகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க. அடுத்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் டேம் ஆன் ரிவர் ஷாங்போ. பிரம்மபுத்திராவுக்கு சைனாவில் பேர் வந்து ஷாங்போ. வேர்ல்டு லார்ஜஸ்ட் டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா யார் சைனாக்காரன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக யூரோப்பியன் கண்ட்ரியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலாம் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இயற்கைக்கு எதிராக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்ம வேர்ல்டு பெருசாக கட்டுறாங்க. இந்தியாவுக்கு இது வந்து ஒரு தடங்கள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்த்தோம், நேஷனல் நியூஸ் பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம், இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்தோம். மூணாவது என்ன பார்க்கணும், ஸ்போர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்ஸில் நீங்கள் செலக்டிவாக படிக்கலாம். ஏன்னா இயர் 2 பார்த்தனால இன்டர்நேஷனல் கேம் அவ்வளோ நடந்திருக்காது. மற்ற கேம் மட்டும் பார்த்துக்கோங்க. சந்தோஷ் டிராபி யார் வின் பண்ணான்னு மட்டும் பார்த்தா போதும். அப்போ வெஸ்ட் பெங்கால் வின் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாரை தோக்கடிச்சாங்கன்னா கேரளாவை தோக்கடிச்சாங்க. அப்போ நமக்கு பேங்க் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா சந்தோஷ் டிராபி அசோசியேட் வித் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஃபுட்பால். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடிஷன் ஆஃப் த ஃபிஃபா இன்டர் கான்டினென்ட் கப் 2024. ஏன்னா இது சாம்பியன் யாருன்னா ஸ்பெயின் ரியல் மேட்ரிட். அடுத்தது ப்ரோ கபடி லீக். ஏன்னா இது வந்து சாம்பியன் யாருன்னா ஹரியானா. அவ்வளோதான், போதும். அப்படி சிம்பிளாக இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். அப்புறம் இது முக்கியம், நேஷ்னல் கேம்ஸ். அதோட மஸ்காட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மௌலி. அந்த ஒரு பொம்மை மாதிரி இருக்கா, அதான் மௌலி. இந்த இந்த இதுக்கு டேக்லைன் என்ன வச்சுங்க, சங்கல் சிகார் டாக். அப்போ இது வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா உத்தரகாண்ட். அவ்வளோதான் டேக்லைனு, மஸ்காட்டு, இவ்வளோதான். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
நம்மளுடைய அஸ்வின் வந்து என்னென்னா ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டார். நெக்ஸ்ட்டு 86 சீனியர் நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் யார் வின் பண்ணா அப்படின்னா ரகு ஆஃப் கர்நாடகா, தேவி சிகாக் ஆஃப் ஹரியானா மென் அண்ட் உமன் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஐசிசி அண்டர்-19 உமன்ஸ் T20 2025 எங்கே நடக்க போகுது? கோலாலம்பூர் மலேசியாவில் வச்சு நடக்க போகுது. 9th உமன் காக்கி ஜூனியர் ஆசியன் கப் 2024 அது எங்கே வச்சு நடக்குன்னா மஸ்காட். ஏன்னா வின்னர் யாருன்னா இந்தியா. அடுத்தது இது முக்கியமான கொஸ்டின், வேர்ல்டு யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் 18 வயசு தான் ஆகுது. 18 வயசில் டிங் லிரேன் இவர் தான் வேர்ல்டு சாம்பியன், சைனாக்கார். அவரை வின் பண்ணி ஃபிடே வேர்ல்டு செஸ் சாம்பியன் வந்து வின் பண்ணியிருக்காரு. எங்கே வச்சு நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா கேட்பாங்க, சிங்கப்பூர். இவ்வளோ தான் படிக்கணும், நிறையெல்லாம் படிக்க வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th எடிஷன் ஆஃப் த பிளைண்ட் T20 வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் என்ன நடந்திருக்கு. இது யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 10th மென்ஸ் காக்கி ஜூனியர் ஆசியன் கப்பு இது வந்து எங்கே மஸ்காட்டில் வச்சு நடக்குது. யார் வின் பண்ணான்னா இந்தியா. அவ்வளோதான். உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் பிளைண்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் 25 இங்கே நடக்க போகுது, இந்தியாவில் வச்சு நடக்க போகுது. நெக்ஸ்ட்டு ஃபுட்பால் இந்த ஏசியன் எஸ்போர்ட்ஸ் கேம் 2024 இந்தியாவில் பவன் காம்பெலி இவர் வந்து வின் பண்ணியிருக்கார், பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கார். சயீத் முஸ்தாக் அலி டிராஃபி என்னன்னு கேட்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த இருக்குது. அப்போ நமக்கு வந்து சாம்பியன் யாருன்னா மும்பை. இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் ஜூனியர் வேர்ல்டு கப் ஏன்னா எங்கே நடக்குது அப்படிங்கன்னா இந்தியாவில் 2025 நடக்க போகுது. ஓகே. அடுத்தது இது ஏசியன் கப்பு அண்டர்-19 கோலாலம்பூரில் வச்சு நடக்குது. வின்னிங் டீம் வந்து இந்தியா. அடுத்து பிராண்ட் அம்பாஸ்டர் வந்து கோகோ வேர்ல்டு கப் 2025 சல்மான் கான். இந்த மாதிரி அம்பாஸ்டர்னு நம்ம கேட்பாங்க. அடுத்து அண்டர்-19 ஏசியன் கப் 2024 யுனைடெட் அரப் எமிரேட்டில் வச்சு நடக்கும்போது வின்னர் வந்து பங்களாதேஷ். உமன் சயீத் மோடி இன்டர்நேஷ்னல் பேட்மிண்டன் சிந்து. அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் பார்க்கணும், சிந்து யாருன்னா பேட்மிண்டன், அவ்வளோதான் நமக்கு கேட்குறது தான். அடுத்து இது முக்கியமானது, உமன்ஸ் டைட்டில் இந்த வேர்ல்டு ரேபிட் செஸ் சாம்பியன்ஸ் இந்தியாவுடைய கொனூரு கம்பி இவங்க வந்து இதை டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் மென்ஸுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா ஒலாடார் முர்ஷின் ரஷ்யா வின் பண்ணியிருக்காங்க மென்ஸ் டைட்டில். இந்த இதுக்கு முக்கியமான கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒடிசானாவே நமக்கு தெரியும், நமக்கு ஒடிசானாவே கேம்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் பேட்மிண்டன் சிங்கிள் டைட்டில் யார் வேணுங்க? ரிட்விக் சஞ்சீவ் சதீஷ் குமார். அடுத்து பாக்ஸிங் ஃபைனல் இந்தியா வந்து நுழைஞ்சிருக்கு. இம்பார்ட்டன்ட் புக்ஸு இப்போ நம்ம நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் பார்த்தோம். அடுத்து என்னென்னா புக்ஸுக்கு வந்திருக்கும் இம்பார்ட்டன்ட் புக்ஸு. இந்த புக்ஸுன்னு பார்க்கும்போது திப்பு சுல்தான் த சகா ஆஃப் த மைசூர். திப்பு சுல்தானவே நமக்கு தெரியும், மைசூரில் இருந்தவர். மைசூர் இன்ட்ராகனம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சம்பத் இந்த புக் எழுதுனது, விக்ரம் சம்பத். அடுத்து தலையல் அம்மா ஏன்னா சீக்ரெட் டு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு தினேஷ் ஷாகரா. அடுத்தது பிரிங் இட் ஆன் ஏன்னா இந்த இன்கிரெடிபிள் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா ஒலிம்பிக் அத்லெட்டு தீபா மாலிக் எழுதியிருக்காங்க. அடுத்தது சாங் ஆன் ஃபுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி அபித் பானர்ஜி நோபல் பிரைஸ் 2019 வின் பண்ணவர், அவர் எழுதின புக். ஓகே, 4வது டைட்டில் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங். இண்டெக்ஸ் ரேங்கிங் வருஷ கடைசியில் கம்மியாக தான் இருக்கும். நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ். நெட்வொர்க்னால் நமக்கு நெட்வொர்க்கில் ரெடியாக இருக்கையில் அதாவது ஆக்டிவாக தங்குதடையின்றி கிடைக்கக்கூடிய இதில் பார்த்து இந்தியாவோட பொசிஷன் வந்து 49th தான். அப்போ யார் இருப்பானா கண்ணை மூடி போட வேண்டியதான். USA ஃபஸ்ட்டு, 2nd சிங்கப்பூர், 3வது பின்லாண்ட். அவ்வளோதான். மாதம் இது அடுத்த மிலிட்ரி எக்ஸசைஸ் நான் ஒரு பாக்ஸாகவே கொடுத்துருக்கேன். அந்த பாக்ஸை மட்டும் பார்த்தாவே ஓரளவு உங்களுக்கு புரியும். மிலிட்ரி எக்ஸசைஸு என்ன டைப்பு, அதை யார் கண்டக்ட் பண்ணுறா, எங்கே வச்சு நடக்குது, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்ரீநெக்ஸ் அப்படிங்காங்க. அப்போ SLன்னா என்னது ஸ்ரீலங்கா, IN என்னது இந்தியா, எக்ஸசைஸ் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி அந்த வேடை தான் அங்கே வந்து மிலிட்ரி எக்ஸசைஸாக வச்சுருப்பாங்க. அப்போ இது என்னென்னா நேவல் எக்ஸசைஸ். இது இந்தியாவும் ஸ்ரீலங்காங்க வச்சுருக்காங்க. எங்கே வச்சுன்னா விசாகப்பட்டினத்தில் வச்சு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரக்ஸ் சர்ச் ரெஸ்கியூ எக்ஸசைஸ், நேஷ்னல் மாரிடைம் எக்ஸசைஸு இந்தியா கோஸ்ட் கார்டு நடத்துகிறாங்க கொச்சி. அடுத்து அக்னி வாரியர் ஆர்மி நடத்துகிறாங்க இந்தியா அண்ட் சிங்கப்பூர், தேவ்லாலி ஃபீல்டு மகாராஷ்டிரா ஒரு ரேஞ்சு. அடுத்தது சகயா கோப் மேரிடைம் எக்ஸசைஸு இந்தியாவும் வியட்நாமும் பண்ணுறாங்க, கொச்சியில் வச்சு நடக்குது. சூரிய கிரண் ஏன்னா ஆர்மி இந்தியாவும் நேபாளும், சாஜிஹாண்டி நேபாள். நெக்ஸ்ட்டு சின்பாக்ஸ் ஆர்மி டேபிள் டாப் எக்ஸசைஸ் இந்தியாவும் கம்போடியாவும் எங்கே வச்சு நடக்குன்னா புனே. அடுத்து ஹரிமோ சக்தி ஆர்மி
ஆர்மி எக்ஸசைஸ் இந்தியா அண்ட் மலேசியா எங்கே வச்சு நடக்குது அப்படின்னா மலேசியாவில் பகாங்கிற டிஸ்ட்ரிக்டில் வச்சு நடக்குது. டெசர்ட் நைட் ட்ரைலேட்ரல் ஏர் எக்ஸசைஸ். ட்ரைலேட்டர்னா 3 பேர், இந்தியா, ஃப்ரான்ஸு, யூனிட். இது எங்கன்னா தேவலாலி ஃபீல்டு ரேஞ்சு, மகாராஷ்டிரா. அவ்வளோதான். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸ் அண்ட் டெக்னு பார்க்கும்போது ஐஎஸ்ஆர்ஓவும் டிஆர்டிஓவும் சேர்த்து பார்க்கணும். வேர்ல்டுலேயும் உள்ளே பார்க்குறோம். இப்போ பார்க்கர் சோலார் ப்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரியன் இருக்குது பார்த்தீங்களா, சூரியனில் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இதை அந்த தீ பிளம்புமாக எரியும், அதுதான் கொரோனா அப்படிம்பாங்க. அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து இதை அனுப்புனாங்க, பார்க்கர் சோலார். அது வந்து க்ளோஸாக போய் அதை பிக்சர் எடுத்துருக்கு. அப்போ அமெரிக்காவுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி என்ன கேட்டிங்கன்னா நாசா, இவங்க தான் அதை வந்து அனுப்பியிருக்காங்க க்ளோஸ் டு த சன், டிஸ்டன்ஸ் 6.1 மில்லியன் கிலோமீட்டர் ஃப்ரம் த சர்ஃபேஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சன்னுடைய அவுட்டர் கொரோனாவை அப்சர்வ் பண்ணுறக்காண்டி. ஃபஸ்ட்டு அட்மாஸ்பியரிக் மானிட்டரிங் ஸ்டேஷன் சோன்சான் ஸ்டேஷன் சொல்லி அண்டார்டிகில் யார் போட்டிருக்காங்கன்னா சைனா போட்டிருக்காங்க. அடுத்தது இது முக்கியமான கேட்பான், ப்ரோபா 3 மிஷன். இது ஆக்சுவலாக யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மகிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. பிஎஸ்எல்வி C-59 ஸ்ரீஹரிகோட்டால இதுவும் அதுக்கு தான், கொரோனா ஆஃப் த சன். கொரோனாங்கிறது அந்த சன்னுடைய அவுட்டர் லேயர். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் ஆன்டி இன்செக்டிசைட் பாடி ஷூட் இந்த போட்டிருக்காரு பார்த்தீங்களா, ஆன்டி இன்செக்டிசைட். அதுக்கு பேர் என்ன, கிசான் கவாச். கவாச்சுங்கிறது கேள்விப்பட்டிருப்போம் நம்ம, ட்ரெயின் வந்து நேருக்கு நேர் மோதாமல் இருக்கிறேன்னு கவாச் இன்ஸ்ட்ருமெண்ட்டும்பாங்க. அது மாதிரி இது வந்து கிசான் கவாச். அடுத்தது பார்த்தீங்கன்னா லூனார் போலார் எக்ஸ்ப்ளோர், லுபக்ஸ் அப்படிம்பாங்க, லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன். இது யார் பண்ணுறாங்கன்னா இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ வந்து 2026 அதை ரிசர்ச் பண்ணுறக்காண்டி. நெக்ஸ்ட் இதான் இப்போ சக்ஸஸ், இந்தியாவுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் இதான். இந்த மாதம் தான் இது சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸ்பார்டெக்ஸ் மிஷன், அதாவது இந்த 2 சேட்டலைட் இருக்குதா, இவங்க வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டேஷன் போட போகிறோம் ஸ்பேஸில். அதுக்கு வந்து இவங்க என்னென்னா இதை இங்கேருந்து அனுப்பு ஒரு ட்ரையல் பண்ணியிருக்காங்க. இது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, அதான் முக்கியம். இது வந்து ஸ்பேஸ் டாக்கிங் யூஸிங் 2 ஸ்மால் ஸ்பேஸ் கிராஃப்ட். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வார்ஷிப், நீலகிரி அண்ட் சூரத் 2 இண்டிஜினஸ் பில்டு வார்ஷிப் வந்து இப்போ வந்து நம்ம இந்தியன் நேவியில் ஆட் பண்ணியிருக்காங்க, டிஃபென்ஸ்க்கு வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஜல் வகாக் ஸ்கீம். ஜல்லுன்னா தெரியும் வாட்டர், ஏன்னா இப்போ இந்த இடத்துல வாட்டர் வேஸ்க்கு கொண்டு வராங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஒரு முக்கியமானது. டிரான்ஸ்போர்ட்னு பார்க்கும்போது என்னெல்லாம் இருக்கும், ரோட்வேஸ் இருக்கும், ரயில்வே இருக்கும், ஏர்வேஸ் இருக்கும், வாட்டர்வேஸ் இருக்கும். நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறது பார்த்தீங்கன்னா ரோடு பயன்படுத்துவோம், காரு பைக்கு சுற்றுவோம், ரயில்வேயும் பயன்படுத்துவோம், ஏரும் பயன்படுத்துவோம். வாட்டர்வே வந்து கம்மியாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்னா வாட்டர்வே தான். அப்போ வந்து இந்த குட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு, அதாவது 300 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள பொருளுக்கு குட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்காண்டி இவங்க இந்த ஸ்கீமை உள்ளே கொண்டு வராங்க. இந்த ஸ்கீமை கொண்டு வந்து சீப்பாக கொடுக்கு, ஏன்னா இன்சென்டிவ் கொடு டிரான்ஸ்போர்ட் அதிகரிக்கிறக்காண்டி, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை அது இது பண்ணுறக்காண்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பங்களார் பாரி ஹவுசிங் ஸ்கீம்ங்கிறது வெஸ்ட் பெங்காலில் கொண்டு வராங்க. அதான் அஃபோர்டபுள், குறைஞ்ச விலையில் வீடு கட்டி கொடுக்குறது. நம்ம ஊரில் நிறையா இருக்கிறது, அது வெஸ்ட் பெங்காலில் அவங்க ஒரு ஸ்கீமாக நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா உள்ளே கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் சொன்னேன், இது கேட்பாங்க பரீட்சையில், பீமசக்தி யோஜனா, பீமசகி யோஜனா. அதாவது எல்ஐசியில் ஏஜென்ட் வந்து லேடிஸை உருவாக்கி அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை கூட்டுறதுக்காண்டி இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். அப்புறம் அவார்ட்ஸ்னு பார்க்கும்போது நேஷனல் அவார்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் பார்க்குறோம். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்லாம் அப்படியே வெளிநாடு போவாங்க, அப்போ அந்த நாட்டிலேருந்து அவார்டு கொடுப்பாங்க. அப்போ ஆர்டர் ஆஃப் முஃபராக் அல் கபீர் அப்படின்னு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து வாங்கியிருக்காங்க, குவைத்தில் உள்ள அவார்டு. ஸ்வாட் ஆஃப் கானார் அப்படின்னு பிரிட்டிஷ் சேஃப்டி கவுன்சில் வந்து நமக்கு வந்து அயோத்தியில் உள்ள ராம் டெம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான அவார்டு. இந்த சம்மன் சொல்லி விடுவாங்க, லிட்ரேச்சர் கொடுக்கக்கூடிய அவார்டு. அப்போ 34th வியா சம்மான் அவார்டு, இது முக்கியமான அவார்டு. இதெல்லாம் வந்து பரீட்சையில் கேட்பாங்க. இது ஹிந்தி ரைட்டர் சூரியபாலாவுடைய நாவல் ஹான் தேஸ் கோவாசி வெனுஹியூ டைரி, இந்த இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்மர் சில்லியன் பிரசிடென்ட் வெரோனோஸ்கியா மிச்சிலி பாச்சட்கரியா, ஏதாட்டும் ஒரு நேம் வச்சு படிச்சுக்கிடணும், அதை அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாகித்ய அகாடமிங்கிறது உறுதியாக கேட்பாங்க. நமக்கு 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, எல்லா மொழியிலும் கொடுப்பாங்க. இதில் நம்ம இங்கிலீஷையும் ஹிந்தி மட்டும் சொல்லியிருக்கோம். இங்கிலீஷ்க்கு வந்து ஸ்பிரிட் நைட்ஸ் அப்படின்னு நாவல் ஏஸ்தரின் கைரி அவங்க எழுதுன. ஹிந்தி வந்து மெயின் ஜாப் டாக் ஆய் பகார் அப்படின்னு போயிட்ரி ககான்கில் அவங்க எழுதுன கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாட்டில் யார் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துமே முக்கியமானதா இல்லை. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ், இது எப்படி நீங்கள் படித்து தான் ஆகணும். இப்போ நம்ம ஒரு பேங்க் எக்ஸாமோ ஏதோ படிக்கும்போது 12 மாதம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து படிச்சிடணும். படிக்கிறதுக்கு நீங்கள் இப்போ மாற்றப்படக்கூடாது, ஏன்னா படிச்சிட்டிங்கன்னா பெர்மனெண்ட்டாக மாறாது. வேர்ல்டு எய்ட்ஸ் டே எல்லாருக்குமே தெரியும், December 1. அதனுடைய தீம் பார்த்தீங்கன்னா டேக் த ரைட்ஸ் பாத், மை ஹெல்த் மை ரைட். இன்டர்நேஷ்னல் டே ஃபார் அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி என்ன December 2, ஏன்னா அதாவது அடிமைகளை இது பண்ண, இது முக்கியமானது.
நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே December 2. இது முக்கியமான இன்ஸ்டன்ட். 1984 போபால் ட்ராஜடி அப்படிம்பாங்க. போபால் ட்ராஜடி அப்படிம்பாங்க. December 2 இந்த யூனியன் கார்பைட் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனிலேருந்து மெத்தில் ஐசோசைனைடு கேஸ் ரிலீஸ் ஆகி நிறைய பேர் இறந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த கழிவை 40 வருஷம் கழிச்சு இப்போ தான் அதை வெளியே கொண்டு போய் புதைச்சிருக்காங்க. அப்போ அந்த கேஸ் லீக் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த டே தான் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா பொல்யூஷன் டே அப்படிங்காங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, தீம் என்ன பார்த்தீங்கன்னா க்ளீன் ஏர் க்ரீன் எர்த் ஆஸ் ஸ்டெப் டுவார்ட்ஸ் சஸ்டைனபிள் லிவிங். அடுத்து இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் இது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வேர்ல்டு சாயில் டே 5th December. கேரிங் ஃபார் சாயில் மெஷர் மானிட்டர் மேனேஜ் MQ. அடுத்து இது முக்கியமானது, ஏன்னா மகா பரிநிர்வான் திவாஸ், நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கருடைய டெத் அனிவர்சரி. அந்த இது வந்து டேயை வந்து மகா பரிநிர்வான் திவாஸ் அப்படிங்காங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் டே 9th December. இதுக்கு தீம் என்ன கொடுக்காங்கன்னா யூனிட்டிங் வித் யூத் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் ஷேப்பிங் டுமாரோஸ் இன்டெகிரிட்டி. வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே எல்லாருக்கும் தெரியும் December 10. இதோட தீம் என்ன, அவர் ரைட்ஸ் அவர் ஃபியூச்சர் ரைட் நவ். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மைக்ரண்ட் டே ஏன்னா December 18. தீம் என்னென்னா ஹானரிங் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த மைக்ரண்ட் அண்ட் ரெஸ்பெக்டிங் த ரைட்ஸ். இது முக்கியமானது. இந்த இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. வேர்ல்டு மெடிடேஷன் டே. யோகா டே தெரியும் June 21. மெடிடேஷன் டேன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கோம் December 21. அதுவும் 21 தான், இதுவும் 21 தான். வேர்ல்டு மெடிடேஷன் டே. மெடிடேஷன் ஃபார் குளோபல் பீஸ் அண்ட் ஹார்மோனி. நேஷ்னல் மேத்தமெட்டிக் டேஸ். இது நமக்கு தெரியும், ராமானுஜருடைய December 22 அவருடைய பர்த் அனிவர்சரியை வந்து கொடுக்காங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே. இது வந்து சரண் சிங் நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் 23 அவருடைய பிறந்த ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படிம்பாங்க இந்த டேயை. நேஷ்னல் கன்சியூமர் டே முக்கியமான டே. ஏன்னா வேர்ல்டு கன்சியூமர் டே வேறு March 15. இது நேஷ்னல் கன்சியூமர் டே December 24. இதோட தீம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஹியரிங் டிஜிட்டல் ஆக்சஸ் டு கன்சியூமர் ஜஸ்டிஸ். இதுக்கு ஒரு ஆப் கொண்டு வராங்க, ஜகா ஆப், ஜக்ரித்தி தாஸ்போர்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் கொண்டு வந்திருக்காங்க பப்ளிக் யூஸ்காண்டி. இது முக்கியமான குட் கவர்னன்ஸ் டே. நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாயுடைய பிறந்தநாள் பர்த் அனிவர்சரி December 25. இவருக்கு இது கேட்கலாம், 100வது அவருடைய பர்த் அனிவர்சரி கிராண்டாக கொண்டாடினாங்க. அடுத்த வீர்பால் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுக்காங்க, யங்ஸ்டருக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு கோவிந்த் சிங் சொல்லிட்டு 10th சீக்கிய குரு இருப்பாங்க, அவருடைய பிள்ளைகள் வந்து போராடினாங்க நேஷ்னலுக்காண்டி. அதனால் அந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. முடிஞ்சு போச்சு. அடுத்து இறந்தவங்க யாரெல்லாம் முக்கியமான ஆளுக்கு இறந்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பழைய பிரசிடென்ட், அமெரிக்கா பிரசிடென்ட் ஜிம்மி கார்ட்டர். அவருக்கு ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா அவர் பேர்லேயே ஒரு கிராமமே இருக்குது. ஏன்னா காடர்பூரின்னு சொல்லிட்டு ஒரு கிராமமே இருக்குது. அந்தளவுக்கு இந்தியா கூட நெருக்கமாக இருந்த ஒரு பிரசிடென்ட், அமெரிக்க பிரசிடென்ட், அவர் இறந்துட்டார். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் இவர் தான், மன்மோகன் சிங். இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்கில் 82லேருந்து 85 வரைக்கும் கவர்னராக இருப்பார். அப்போ நிறைய ரிஃபார்ம் பண்ணியிருப்பார். 91-96 பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்பிஜிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பார், லிபரேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா வந்து வறுமையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன கேட்டிங்கன்னா நம்ம இந்தியா வந்து பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி வந்து கூடிச்சு. அதுக்கு மெயின் காரணம் இவர் தான். அது போக இவர் 2004லேருந்து 2014 வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் இருப்பார், ரொம்ப முக்கியமான பிரைம் மினிஸ்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுசுகி மோட்டாருடைய ஃபார்மர் சேர்மன் வந்து இறந்துட்டார். ஏன்னா ஒசாமு சுசுகி. அடுத்து பண்டிட் சஞ்சய் ராம் மராத்தி. இவர் யார் அப்படிங்கன்னா ஒரு கிளாசிக்கல் சிங்கர், ஹார்மோனியம் பிளேயர். இவரும் இறந்துருக்கார். இந்த மாதிரி மியூசிக்கல் ஆர்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அடுத்து இவர் முக்கியமானது துளசி கவுடா. ஏன்னா இவர் வந்து என்சைக்ளோபீடியா ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படிம்பாங்க. இவர் இறந்துட்டார். ஏன்னா கர்நாடகா வந்து ஃபாரஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட். இது முக்கியம். இது இந்த தடவை கண்டிப்பாக கேட்பான். சாகிர் ஹுசேன் நாங்கள் படிக்கும்போதே இந்த கொஸ்டின் வளைச்சி கேட்பான், யார்டா அப்படின்னு பார்ப்போம், தபலா. அப்போ வந்து சாகிர் ஹுசேனுங்கிறது நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு, அமெரிக்காவில் இருந்தார், இறந்துட்டார். அப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜ் மான்சண்டா. ஏன்னா இவர் யாருன்னா ஒரு ஸ்குவாஷ் பிளேயர், அவர் இறந்துட்டார். சியாம் பிணைகள், அதாவது ஒரு ஃபிலிம் டைரக்டர். பைக்கா பெயிண்டர், ஏன்னா ஜோதியா பாய், அவங்களும் இறந்துருக்காங்க. மலையாள ஆக்டர் ஏன்னா மீனா கணேஷ், அவங்களும் இறந்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் முக்கியமானது. அப்புறம் வாசுதேவன் நாயர், இவர் வந்து ஒரு மலையாள லிட்ரரி, ஏன்னா ஞானபீத் அவார்டு வாங்கியிருக்காரு, அவரும் இறந்துருக்காரு. முக்கியமானதான் பார்க்குறோம். அப்புறம் மிஸ்லினிஸ், இதெல்லாம் விட்டதை வந்து மிஸ்லினிஸாக பார்க்குறோம். இது பெஸ்டிவல், இந்தியா லெவலில் பெஸ்டிவல் எங்கே இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா மகா போதி உஷா அப்படிம்பாங்க.
அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே தெரிஞ்சிடும் புத்திஸ்ட் கல்ச்சர். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆஸ் த வேர்ல்ட் ஆஃப் த இயர் 2024 வேர்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது கொடுக்காங்க, பிரெயின் ராட் அப்படிங்காங்க. அடுத்து வேர்ல்டு மாரிடைம் கான்ஃபரன்ஸ் வந்து சென்னையில் வச்சு நடக்குது. பிறகு இந்த எரப்ஷன் வல்கோனா மவுண்ட் செமுரு, ஏன்னா இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு ஐலாண்டில் இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு யுதான் யாத்ரி கேஃபே. இப்போ நீ ஏர்போர்ட்டுக்கெலாம் போனீங்கன்னா ஒரு காஃபி 150 ரூபா நிற்பான். அப்போ அந்த காஃபி ஸ்நாக்ஸ்லாம் ஹெவியாக இருக்கும். அப்போ அதை வந்து சீப் ரேட்டில் கொடுக்குறக்காண்டி இவங்க ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது இப்போ போன மாதம் எக்ஸாம்லேயே கேட்டேன், நுஃபிலால் நுமிட் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, இந்த நுஃபிலாலுங்கிறது அந்த மணிப்பூரில் பார்த்திங்கன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக இப்பவும் போராடி தான் இருக்காங்க. அப்போ பிரிட்டிஷ் டைம்லேயே பார்த்திங்கன்னா 1004 1039 பெண்கள் ரொம்ப சப்ரஸ் ஆனாங்க. அதை எதிர்த்து பெண்கள் போராடினாங்க. அப்போ அதை நினைவாக தான் மணிப்பூரில் இதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்லேயே கேட்டாங்க, இந்த படத்தை பார்த்தாவே உங்களுக்கு பிக்சரை பார்த்தாவே தெரியும். அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஃபாரஸ்ட் ஃபேர் போபாலில் நடந்திருக்கு. உமன் எம்பவர்மெண்ட் த்ரூ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னு தீம் செட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கான்பில் ஃபெஸ்டிவல்னு சொல்லி பார்ட்னர் கண்ட்ரி வைக்காங்க. 4 கண்ட்ரி உள்ளே கொண்டு வராங்க பார்ட்னர் கண்ட்ரியாக. என்னெல்லாம் கொண்டு வராங்கன்னா USA, UK, பெரு, ஜப்பான் 4 கண்ட்ரியை உள்ளே கொண்டு வராங்க. அது போக 2 ஸ்டேட்டை நம்ம சொல்கிறோம், சிக்கிம் அண்ட் தெலுங்கானா. இது எங்கே நடக்குது அப்படின்னா நாகாலாண்டில் வச்சு நடக்குது இந்த ஃபெஸ்டிவல். அது ரத சப்மிதி ஸ்டேட் ஃபெஸ்டிவல் வந்து ஆந்திர பிரதேசில் நடக்கு. வேர்ல்டு யங்கஸ்ட் ஃபீமேல் டு ஸ்கேல் ஹையஸ்ட் பீக் 7 காண்டினென்ட் இவங்க தான். ஏன்னா காமியா கார்த்திகேயன் 7 இடத்துல. இப்போ ஆப்பிரிக்காவுடைய ஹையஸ்ட் பீக்கு கிளிமஞ்சாரோ ஏறிட்டாங்க, யூரோப்போடைய ஹையஸ்ட் பீக்கு எல்ப்ரஸ் ஏறிட்டாங்க, ஆஸ்திரேலியாவில் உள்ள ஹையஸ்ட் பீக்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்காவுடைய ஹையஸ்ட் பீக்கு, நார்த் அமெரிக்காவுடைய ஹையஸ்ட் பீக்கு, ஆசியாவுடைய ஹையஸ்ட் பீக்கு, அப்புறம் அண்டார்டிகா 7 இடத்துல ஏறியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபெடரல் எமர்ஜென்சி ஆயில் ஸ்பில்லுக்காண்டி பிளாக் சீல போட்ட நாடு ரஷ்யா. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு கேபிள் ஸ்டே ரயில் பிரிட்ஜ் ஏன்னா 5 காட் பிரிட்ஜ் ஜம்மு காஷ்மீர். இது இப்போ ட்ரெயினே விட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக. இப்போ நம்ம என்னெல்லாம் நியூஸ் கவர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எந்த தீமில் படிக்கணும் நமக்கு தெரியும். நீங்கள் அது என்ன கான்செப்ட்டு இப்போ பழைய கொஸ்டினாக எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய கொஸ்டினில் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்கான்னு பார்த்தா ஒரு 30 மினிட்ஸில் முடிச்சிடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அப்பாயின்மெண்ட்டு. அப்போ வந்து சிஆர்பிஎஃப்க்கு வந்து டைரக்டர் ஜெனரல் புதுசாக போட்டிருக்காங்க விதுல் குமார். உங்கள் 26 கவர்னர் ஆஃப் RBI சஞ்சய் மல்கோத்ரா. அப்போ கவர்னருக்கு எத்தனை இயர் பீரியட்னா 3 இயர்ஸ் பீரியட். நம்ம ஏற்கனவே மன்மோகன் சிங் பார்த்தோம் 82 85. இதுக்கு முன்னாடி இருந்தால் 2 டேர்ம் இருந்தார். இப்போ 3 இயர் டேர்மு இவர் வந்து சக்திகாந்த தாஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவர் வந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்மன் யாருன்னா வி ராமசுப்ரமணியன். அப்போ ஹியூமன் ரைட்ஸ் சேர்மன் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா? பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போது அவர் வந்து யாராக இருப்பார்? அவர் குவாலிஃபிகேஷன் என்ன? சுப்ரீம் கோர்ட்டில் ரிட்டையர்டு தலைமை நீதிபதியாக இருக்கணும். இவருக்கு பீரியட் என்ன? 5 இயர்ஸு. ரிட்டைர்மெண்ட் என்ன? 70 வருஷம், விச் இஸ் ஏர்லியர் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மேனேஜிங் டைரக்டர் ராம் மோகன் ரா. இவர் மேனேஜிங் டைரக்டர். அதே நேரத்தில் சேர்மன் வேறு, ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. சேர்மன் யாருன்னு கேட்டிங்கன்னா சீனிவாஸ்லு செட்டி. அடுத்தது கூகுள் இந்தியா அதனுடைய மேனேஜர் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா பிரீத்தி லெபோனா. அடுத்து நம்ம கூகுளுடைய CEO யாருன்னா சுந்தர் பிச்சை. இந்த கூகுளுங்கிறது எப்போ இருந்தால் 98 ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கலிஃபோர்னியா பற்றி ஃபயருக்கு பேட்டுல தான். ஹிமாச்சல் பிரதேஷுடைய சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா GS சாந்தவாலியா. இப்போ இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுற யாருன்னா பிரசிடெண்ட்டு. ஏன்னா ஆனால் பதவி பிரமாணம் பண்ணுறது கவர்னர். ஜம்மு காஷ்மீரில் இப்போ பார்த்தீங்கன்னா MD அண்ட் CEO ஆஃப் த ஜம்மு காஷ்மீர் பேங்க்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. யார் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அமிதா சாட்டர்ஜி. நெக்ஸ்ட்டு உத்தரகாண்டுடைய ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து நரேந்திரா ஜி. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுடைய நியூ செக்ரட்டரி அர்னுஷ் சாவ்லா. ஏன்னா இப்போ இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அடுத்தது இப்போ ஒரு 5 ஸ்டேட்டில் கவர்னர் போட்டாங்க. கவர்னர் ஆஃப் மணிப்பூர் அஜய்குமார் பல்லா, கவர்னர் ஆஃப் மிசோரம் VK சிங்கு, கவர்னர் ஆஃப் பீகார் அரிஃப் முகமது கான், கவர்னர் ஆஃப் ஒடிசா ஹரிபாபு கம்பாபடி, கவர்னர் ஆஃப் கேரளா ராஜேந்திர விஸ்வநாத். இப்போ இதெல்லாம் வந்து படிச்சுக்கிடணும். அந்த மாதம் இம்பார்ட்டன்ட். சீஃப் மினிஸ்டர் வந்து மகாராஷ்டிராவில் ப்ராப்ளம் போச்சு. கடைசியில் பார்த்தா இப்போ BJP சார்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்காரு. இப்போ இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட் நீ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஃப்ரான்ஸு. ஏன்னா இப்போ ஃப்ரெஞ்சுடைய பிரசிடென்ட் வந்து இமானுவல் மேக்ரான். அவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு புதுசாக ஒருத்தர் பிராங்கியஸ் பைரோ.
மால்டாவுடைய பிரசிடெண்ட் மாயோ சந்து. அடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஐஸ்லாண்டு என்ன கிறிஸ்டினா ஃப்ராஸ்டோடார். அடுத்து பார்த்தீங்கன்னா நபியோடைய ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். இந்த மாதிரி கேட்பாங்க. நெடும்பா நண்டி நடைட்வாக். நெக்ஸ்ட்டு ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலுடைய பிரசிடெண்ட் யாருன்னா ஸ்ரீலங்காவில் உள்ள சார்ந்த சாமி சில்வா. யுனைடெட் நேஷனல் இன்டர்னல் ஜஸ்டிஸ் கவுன்சில் ஏன்னா அங்கே வந்து மதன் பி லோகூர் அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜார்ஜியாவுடைய பிரசிடெண்ட்டு மிக்கில் காவல்ஸ்வி. அடுத்தது பார்த்திங்கன்னா டோங்காங்கிறது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷனில் ஒரு தீவு. அதனுடைய பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா ஐஷக் வாலுயகி. அப்போ வந்து இது வந்து நமக்கு வந்து இதுதான் அப்பாயின்மெண்ட், நேஷனல் அப்பாயின்மெண்ட், இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட். இப்போ இவ்வளோ தான் படிச்சிருக்கோம். இப்போ நான் இதோட பிடிஎஃப் கீழே அட்டாச் பண்ணி விட்டுறேன். நீங்கள் அதை எடுத்து ஒரு ஆட்ட கற்றலில் கேட்டல் நன்று ஒரு ஆட்ட கேட்டுட்டு இதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுருங்களேன், உறுதியாக மார்க் நிறையா எடுக்கலாம். நான்லாம் ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது மற்ற சப்ஜெக்ட்லாம் செம்மையாக படிப்பேன். நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மாட்டேன். என்ன காரணம் படிக்க மாட்டேன்னா, அப்போ நாங்கள் படிக்கும்போது பார்த்திங்கன்னா மேகசின் போடுவாங்க, மந்த்லி மேகசின். அதில் தொகுத்து போட்டுருவாங்க. அதை மட்டும் படித்த மாதிரி இருக்கும். ஆனால் என்ற நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பேப்பர் படிக்கவும் கேட்க மாட்டேன். அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த நிறைய இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் போடலாம், அதை மட்டும் படிக்கங்க. ஆனால் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஹிண்டு பேப்பர் கண்டிப்பாக படித்தே தான் ஆகணும். நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வந்துட்டேன், ஹிண்டு பேப்பர்லாம் படிக்க மாட்டேன்னு நீங்கள் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் ஹிண்டு பேப்பரில் எது இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு ஒன்றும் இல்லை, படிக்கிங்களோ இல்லையா அந்த இமேஜஸாட்டு பார்க்கணும். யார் படம்லாம் பேப்பரில் வருதுன்னு பார்த்து அந்த லைனை படிக்கணும். படித்து டெய்லி நமக்கு தெரியாத ஒரு 3 வார்த்தையை படிக்கணும். படித்து இந்த மாதிரி படிச்சிங்கன்னு வச்சுருங்களேன், நமக்கு ஈஸியாக போயிடும். டெய்லி ஒரு அடிக்ட் மாதிரி காலைல எந்திரிச்சோன்னு படிச்சிடணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 நாள் சேர்த்து வச்சுலாம் படிக்க முடியாது. நம்ம துணி துவைக்கிற கதை தான். அன்னன்னைக்கு துணி துவைச்சிட்டா எவ்வளோ ஈஸியோ அது மாதிரி அன்னன்னைக்கு பேப்பர் படிச்சா நமக்கு ஈஸி. கொஞ்சம் லேட் ஆகிட்டா படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இதுக்கு ஸ்பெஷலாக 2-3 கிளாஸ் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.